விசேடமாக ஒரு அமைச்சரவை அனுமதி பெற்ற ஒரு பிரதேச செயலகத்தை நீங்கள் எந்தவித காரணம் கொண்டு எந்த நோக்கத்தின் அடிப்படையிலே நீங்கள் கல்முனை தெற்கு பிரதேச செயலகத்திடோ அல்லது வேறு எந்த நிறுவனங்களுடனோ சேர்க்க முடியும்? இதற்கான நீதி நியாயம் என்ன என்பதனை இந்த இடத்திலே கேட்க விரும்புகின்றேன். ஏனென்றால் ஒரு அமைச்சரவை அனுமதி பெற்ற ஒரு பிரதேச செயலகத்தை நீங்கள் இன்னொரு பிரதேச செயலகத்தோடு மாற்ற முடியாது. உங்களுக்கு அந்த அதிகாரம், அது அமைச்சராக இருக்கலாம் அல்லது அரசாங்க அதிபராக இருக்கலாம் அல்லது அமைச்சின் செயலாளராக இருக்கலாம். நீங்கள் அமைச்சரவை அனுமதி பெற்ற ஒரு பிரதேச செயலகத்தை மாற்ற முடியாது. அப்படி நீங்கள் மாற்ற வேண்டும் என்றால் அந்த அமைச்சரவை அனுமதி பத்திரத்தை ரத்து செய்ய வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் இன்னொரு பிரதேச செயலகத்தோடு சேர்த்திருப்பது அந்த பிரதேச செயலகத்தின், அதாவது வடக்கு பிரதேச செயலகத்தின், கல்முனை வடக்கு பிரதேசத்தின் அதிகாரத்தை குறைப்பதற்கான ஒரு நடவடிக்கையாக இருக்கும் என்பதனைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே கோர்ட்டிலே, சுப்ரீம் கோர்ட்டிலே கேஸ் இருக்கின்றது என்றால் 2018 ஆண்டு அதற்கான கேஸ் அதிலே போடப்பட்டிருக்கிற 3 கேஸ் இருக்கின்றது. அது ஒரு ரிட் கேஸ். அதிலே நிர்வாகத்தை கலந்துரையாட வேண்டாம் என்றோ அல்லது நிர்வாகத்திலே செயற்பட வேண்டாம் என்றோ குறிப்பிடவில்லை. இருந்தாலும் நீங்கள் இதிலே குறிப்பாக 2018 ஆண்டுக்கு முதல் அந்த பிரதேச செயலகம் ஹோம் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியின் வெப் தளத்திலே, அதாவது இணையதளத்திலே அது ஒரு பிரதேச செயலகமாகத்தான் இட்டவரை காட்டப்பட்டது. ஆனால் 2020க்கு பிறகு அது ஒரு உபபிரதேச செயலகமாக காட்டப்பட்டிருக்கின்றது. அந்த மாற்றுவதற்கான அதிகாரம் எப்படி வந்தது? நீங்கள் சொல்லுகின்றீர்கள் கோர்ட்டிலே கேஸ் இருக்கின்றது, மாற்ற முடியாது என்று. ஆனால் அதனை நீங்கள் மாற்றிருக்கின்றீர்கள். 2018 ஆண்டுக்கு பிறகு பலதரப்பட்ட விடயங்கள் மாற்றப்பட்டிருக்கின்றது. இது என்ன நோக்கத்தின் அடிப்படையில் மாற்றப்பட்டிருக்கின்றது? உங்களை மாற்றுவதற்கு யார் அந்த அதிகாரத்தை தந்தது? ஒரு கேபினட் பேப்பரில் அமைச்சரவை அனுமதி பத்திரம் கிடைக்கப்பட்ட ஒரு பிரதேச செயலகத்தின் அதிகாரங்களை நீங்கள் எப்படி தெற்கு பிரதேச செயலகத்துக்கு கொடுக்க முடியும்? அல்லது ஜிஏ எப்படி மாற்ற முடியும்? ஜிஏக்கு அந்த அதிகாரம் யார் கொடுத்தது? ஜிஏ மாற்ற முடியாது சட்டப்படி. அல்லது அமைச்சின் செயலாளர் மாற்ற முடியாது. எப்படி நீங்கள் மாற்ற முடியும்? நீங்களும் ஒரு சட்டவிரோதமான செயற்பாடுக்கு உறுதுணையாக இருக்கிறீர்கள். கடந்த கால அரசு எப்படி இதனை திட்டமிடப்பட்டு நில மோசடியை கொள்ளையடிப்பதற்காக அந்த அதிகாரங்களை கொடுப்பதற்கு தடையாக இருந்து செயற்பட்டதோ அதே போல இந்த அரசு செயற்படுகின்றதா?